டேய் டேய் டேய், அறிவு கெட்டவனுங்களா? அட பாவி அட பாவி. ஏன்டா நீ பெத்தாதான் அது குழந்தையாடா? அது 2 வயசு குழந்தைடா. அது என்னடா பாவம் பண்ணுச்சு? அதை ஏன்டா இப்படி பண்ணீங்க? அஹ்? அவ்வளவு குடிச்சிட்டா உங்களுக்கு அவ்வளவும் ஒரு இதுவும் இல்லையா உங்களுக்கு? என்னதாண்டா உங்களுக்கு பிரச்சனை? அஹ்? இத தயவு செஞ்சு சொல்றேன் மக்களே, தயவு செஞ்சு சொல்றேன். இந்த வட மாநிலத்துக்கார தயவு செஞ்சு சொல்ற, வேலைக்கு யாரும் வைக்காதீங்க. இன்னைக்கு அவங்க அவங்க இனம் அவங்களோட அவங்களோட ஜனம்னு கூட பார்க்காம அவங்க இப்படி ஒரு வேலை பண்ணி வச்சிருக்காங்க. இது நம்மளுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப நேரமெல்லாம் ஆயிடாது. இன்னும் தெரிஞ்சு இவ்வளோ பண்றாங்கன்னா தெரியாம இன்னும் எவ்வளோ எவ்வளோ பண்ணியிருப்பாங்களோ தெரியாது. நம்ம இந்தியா வந்து சமத்துவ இந்திய அப்படின்றதுனால யார் வேணாலும் வராங்க, யார் வேணாலும் போறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் பிரச்சனை. நம்ம இந்தியாவுக்கு தான் பிரச்சனை. தயவு செஞ்சு சொல்றேன். அதாவது வந்து வெளிநாட்டுலலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் இருக்கணுன்ற ஒரு சட்டம் இருக்குது. வேற வேற ஸ்டேட்டா இல்ல வேற இந்தியாவிலேருந்து போறவங்களுக்கோ அப்படி ஒரு சட்டம் இருக்குது இல்லையா? அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி தமிழ்நாட்டுல போடுங்க. தயவு செஞ்சு போடுங்க. இல்லைன்னா இன்னும் எத்தனை உயிர் போகுமோ தெரியாதுங்க நிஜமாலுமே. அவங்க வந்து அவங்க ஊர்ல என்ன தப்பு பண்றாங்களோ, என்ன பண்றாங்களோ, என்ன கருமம் பண்றாங்களோ, அங்க இருந்து ஓடி வந்துடுறானுவ தமிழ்நாட்டுக்கு. இங்க வந்து தாலி அறுக்குறானுவ ஒவ்வொருத்தரும். எவ்வளோ பிரச்சனைய பார்த்துருக்கோம். இந்த வட வட மாநிலத்துக்கார் பாவம்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குற ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய விஷயமா மாறுது. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் வந்து தெளிவு வேணுங்க. தயவு செஞ்சு சொல்றேன். நம்ம ஆளுங்களே வேலைக்கு வச்சுக்காங்க. அவங்க என்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியவே தெரியாது. அதாவது வந்து புலிய வந்து குழந்தையிலிருந்து வளர்த்தங்கன்னா, அது ஒண்ணும் பண்ணாதுன்னுலாம் சொல்ல முடியாது. அதோட குணம் அதுக்கு இருக்கும். அந்த மாதிரி தாங்க அவங்களும். எப்ப அந்த குணம் வந்து வெளிய வரும்னு சொல்லவே முடியாது. தயவு செஞ்சு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களையே வேலைக்கு வச்சுக்காங்க எல்லாருமே. காசு கம்மியா இருக்குதுன்றதுக்காக அவனுங்கள கூட்டிட்டு வந்து உயிரை பறிச்சுக்காதீங்க சொல்றேன். ஏன்னா நிறைய இடத்துல அந்த மாதிரி தான் நடக்குது. குடும்பத்திலேயே கை வச்சிடுவாங்க. தயவு செஞ்சு சொல்றேன். பார்த்து இனிமேலுக்கு வர நாட்கள்லயாவது அந்த வட மாநிலத்துக்கார பாவம்னு பார்க்காம இருங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருங்க தயவு செஞ்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க கூட ஒரு மனுஷங்க தானே, அவங்களுக்கும் வந்து எல்லாமே இருக்கு இல்லையா, அவங்களும் வாழட்டும்னு நினைக்குவாங்க. ஆனா அவங்க வாழட்டும் வேணான்னுலாம் சொல்லலை. பட் ஆனா என்னன்னா, நமக்கு ஆபத்துன்னும் போது அது தேவையில்லாத ஒரு விஷயம் இல்லையா? ஓகேங்க.